அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். இப்போ நம்ம திருவாரூருக்கு வந்திருக்கோம். திருவாரூரில் வந்து ஸ்டாலினால் 2026 கட்டப்பட்ட ஒரு மார்க்கெட் பார்க்க போகிறோம். அந்த மார்க்கெட் உள்ளே போகும்போது எவ்வளோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் கடை வச்சுருக்காங்க, அதிரப்பு சைடு கடை வச்சுருக்காங்க. இது இல்லாமல் கடைகள் நிறையா இந்த பார்த்துருக்கீங்க, கடை கடையாக வாடகைக்கு இருக்குது. அது இல்லாமல் வெளியிலையும் கடை வச்சு அவங்க நடத்திட்டு இருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். உள்ளே அப்படி போய்ட்டுருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். நிறைய வெஜிடபிள் இருக்குது, காய்கறி இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஓவியம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஓவியத்தை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. காய்கறி வாங்குகிற மாதிரியும் விற்பனையாளர் மாதிரி பூ வியாபாரம் இருக்குது, பார்க்க சூப்பர். சைடில் உள்ள காம்ப்ளெக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு வாசல்லையும் லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் கடை இருக்குது, பார்த்துட்ருக்கீங்க. இது புதுசாக கட்டப்பட்ட மார்க்கெட்டு. லாஸ்ட்டில் வந்து கருவாடுகள் இருக்குது, பார்த்துட்ருக்கீங்க. கருவாடு மார்க்கெட், நிறைய கருவாடுகள் கிடைக்கும், சூப்பராக இருக்குது. வாழை கருவாடு, கொடுவா கருவாடு, இந்த மாதிரிலாம் இருக்குது. விஆர்எஸ் வந்து மளிகை வந்து பெருசாக இருக்குது போர்டு. ஆக்சுவலாக இங்கே என்னென்ன கடைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருப்போம். இது நம்ம ஸ்மைல் ஆன்லைன்லேயும் நம்ம வந்து இதை ஆட் பண்ணுவோம். கண்டிப்பாக அவங்க வேணால் நம்ம தொடர்பு கொள்வாங்க, அது எந்த மாற்றமும் இல்லை. சூப்பருங்க. உள்ளே என்னென்ன கடை இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கேயே தெரிஞ்சுக்கிற மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான முறையில் கடைகள் இருக்குது. இது வந்து மெயின் ரோடு, ஓகேவா? இது வந்தீங்கன்னா உள்ள ராஜா ரெஜா வியாபாரி, ஓகேவா? நிறைய கடைகள் இருக்குது. ஃப்ரெண்டில் காமிக்கிறோம். மார்க்கெட்டை பார்த்தாச்சு. வெயில் ஓவராக இருக்குது. கிளாஸ் போடுவோம், ஓகேவா? கிளாஸ் போடுவோம். சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய மார்க்கெட் இருக்குது, நல்ல டீசெண்டாகவும் இருக்குது. வந்து வாங்குறதுக்கு நிறைய ஃபேஷ் இருக்குது, சூப்பராக இருக்குது. மெயின் ரோட்டில் சல்க்குன்னு உள்ளே வந்துடலாம். வந்தீங்கன்னாவே கம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஷூட்டிங் எடுத்தாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஸ்டாலின் கட்டப்பட்டது, ஓகேவா? ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். மார்க்கெட்டு வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட தைலமத்தை போய் வந்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கமாக இருக்கும், ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்களா. இந்த இடத்துல வந்து இது உள்ளே போனீங்கன்னா பார்க் பண்ணிக்கலாம். காரை பார்க் பண்ணிட்டேன்னா வெறும் 20 ரூபா தான் கேட்பாங்க. அங்கே உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். நான் என் காரை எங்கே பார்க் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே அந்த சிங்கம் மாதிரி பிடிச்சி உள்ளே வந்துட்டீங்கன்னா இதில் வந்து காய்கறி வண்டிலாம் பார்க்கிங்கில் இருக்கும். நல்ல ஒரு சூப்பராக பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருவாரூரே செம்மையாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செல்லக்குட்டி எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு அதுதான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நம்ம சூப்பராக வண்டி பார்க் பண்ணியாச்சு, பார்த்துட்ருக்கோம். செம்ம வெயிலுங்க, கண்டிப்பாக வந்தாச்சு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா காரில் வந்து எப்போவுமே நீங்கள் வெயிலில் வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல திறந்து வச்சுருங்க கார் பின்னாடி. அப்போ தான் வந்து ஏசி போடும்போது உங்களுக்கு உடனே கூலிங் கிடைக்கும், உள்ளே உள்ள ஹீட் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். இங்கே உள்ளேயும் கடைகள் நிறையா இருக்குது, ஓகேவா? பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதாச்சு அவ்வளோ தாங்க. திருவாரூர் மார்க்கெட்டை பார்த்துட்டிங்க. இன்றைக்கி ஈவினிங் நம்ம திருவாரூர் பூங்காவை பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த பூங்காவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம், லவ்வரோட வரவே முடியல. ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த லவ் ஸ்டோரியை பற்றி நிறைய விஷயங்கள் அங்கே பேசுவோம் சுவாரஸ்யமாக. பூங்கா, திருவாரூர் பூங்கா லவ் ஸ்டோரி பற்றி பேசுவோம். மிஸ் பண்ணாமல் ஈவினிங் இந்த வீடியோ வந்துடும், இல்லை நைட்டு 7-8 மணிக்கு வந்துடும். கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்கள். இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவாரூர் மார்க்கெட் சூப்பராக சுற்றி காமிச்சோம். இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரியே ஏசியை வந்து இந்த அளவுக்கு கரண்ட் கிடச்சா கூலிங்காக இருக்கும். உள்ளே போயிடுவோம். ஈவினிங் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து திருவாரூர் பூங்காவை பற்றி பார்ப்போம், சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணால் வெளியே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அந்த பூங்காவில் வந்து நம்ம ஆக்சுவலி லவ் பண்ணும்போது அங்கே போகணும்னு நினச்சி போக முடியல. என்ன லவ் ஒரு இல்லை, அந்த லவ் மேட்டரை பற்றி அங்கே பேசுவோம். கண்டிப்பாக இப்போ நம்ம காரில் ட்ராவல் பண்ணுவோம், வாங்க. ஓகே.